ஹலோ! உங்க எல்லாரையும் இந்த ஒரு அற்புதமான, அ ஒரு ஆழ்ந்த அலசலுக்கு ரொம்ப உற்சாகத்தோட வரவேற்கிறேன். ம். வணக்கம். இத கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நாம பேசப்போற விஷயம் உங்க உடம்பையும், உங்க மைண்டையும் நீங்க பார்க்குற விதத்தையே முழுசா மாத்தப் போது. கண்டிப்பா. இது ஒரு பெரிய டாபிக். ஆமா. பொதுவா நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரணும், நம்ம கோபத்தையோ, பயத்தையோ கண்ட்ரோல் பண்ணணும் அப்டின்னா, பல வருஷம் தியானம் பண்ணணும்னு நெனைப்போம். இல்லன்னா, அதாவது அந்த ஆழ் மனசு, சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள போய் எதையோ மாத்தணும்னு கேள்விப்பட்டிருப்போம். எக்ஸாக்ட்லி. ஆனா ஃப்ராங்க் ரூடால்ஃப் யங் எழுதின சீக்ரெட் மென்டல் பவர்ஸ், மிரக்கிள் ஆஃப் மைண்ட் மேஜிக் அப்படிங்கிற புத்தகத்துல ஒரு அதிரடியான விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா அவரு சொல்றது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஆமா, எந்த ஹிப்னாட்டிசமும் வேண்டாம், எந்த தியானமும் வேண்டாம். நம்மளோட முழு விழிப்பு நிலையில இருக்கிற கான்ஷியஸ் மைண்ட வச்சுக்கிட்டே நம்ம உடம்பையும் நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் ஆளுமை செய்ய முடியும்னு சொல்றாரு. இது கேட்கறதுக்கு ஏதோ மாயாஜாலம் மாதிரி இருக்கலாம். ஆனா இது மாயாஜாலம் இல்ல. அதுதான் எனக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. இதோட உண்மையான பின்னணி என்ன? இதோட பின்னாடியில இருக்கிற சயின்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங். இந்த புத்தகம் மனோதத்துவத்தை பத்தி மட்டும் பேசல. இது முழுசா உடலியல், அதாவது பயாலஜிய பத்தி பேசுது. ஓஹோ! நம்ம மூளை எப்படி நம்ம நரம்பு மண்டலத்தை இயக்கி ஒரு உடலியல் மொழிய பிசியாலஜிக்கல் லாங்குவேஜ உருவாக்குது அப்படிங்கறதான் இதோட மைய கருத்து. பிசியோலஜிக்கல் லாங்குவேஜ்னா நம்ம பாடி லாங்குவேஜ் மாதிரி ஏதாவதா? அதை விட கொஞ்சம் ஆழமானது. நம்ம விழிப்பு மனசுல தோன்ற ஒவ்வொரு சின்ன எண்ணமும் நம்ம உடம்புல ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துது. அது ஒரு மொழியாகவே நம்ம உடம்புல வெளிப்படுது. இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையோட ரிமோட் கண்ட்ரோல் உங்க கைக்கு வந்துரும். கொஞ்சம் இருங்க. இந்த உடலியல் மொழி பிசியோலாஜிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன? இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ம். நீங்க திடீர்னு ரொம்ப கோவமா இருக்கும்போதோ, அல்லது இருட்டுல தனியா நடந்து போகும்போது ஏதோ சத்தம் கேட்டு பயப்படும் போதோ, உங்க உடம்புல என்ன நடக்கும்? இதயம் வேகமா துடிக்கும், மூச்சு வாங்கும், கை கால்லாம் லேசா நடுங்கும். கரெக்ட். ஒரு எண்ணம் எப்படி உடனே பிசிக்கலா ஒரு மாற்றத்தை உருவாக்குதுன்னு கவனிச்சிருக்கீங்களா? ஆமா, அது எப்படி இவ்ளோ ஃபாஸ்டா நடக்குது? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பரிணாம வளர்ச்சியே இருக்கு. நம்ம விழிப்பு மனசு ஒரு ஆபத்தையோ அல்லது ரொம்ப கோபமான ஒரு சூழ்நிலையோ உணரும்போது நம்ம உடம்புல இருக்கிற சிம்பத்தெட்டிக் நரம்பு மண்டலம் விழிச்சுக்குது. ஆம், இத அறிவியல்ல சண்டையிடு அல்லது தப்பித்துச் செல், அதாவது ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்வாங்களே, அதுதானே? அதேதான். ஆதிகாலத்துல ஒரு சிங்கத்தை பார்த்தா ஒன்னு அதோட சண்டை போடணும் இல்ல தப்பிச்சு ஓடணும். அதுக்காக உடம்பு தன்னை தயார்படுத்திக்கிற முறைதான் இது. ஓகே, ஓகே. அதே போல நீங்க ரொம்ப அமைதியா சந்தோஷமா ஒரு பீச்ல உட்கார்ந்திருக்கீங்கன்னு வச்சுப்போம். அப்போ உங்க பாராசிம்பத்தெட்டிக் நரம்பு மண்டலம் வேலை செய்யும். அது உடம்ப ரிலாக்ஸ் பண்ணிடும். எக்ஸாக்ட்லி. ஓய்வு நிலைக்கு கொண்டு போகும். நம்ம எண்ணங்களுக்கு ஏற்ப நம்ம நரம்புகள் வெளிப்படுத்துற இந்த மாற்றங்களை தான் பிராங்க் யங் உடலியல் மொழி அப்படின்னு சொல்றாரு. அப்போ பிரச்சனை என்னன்னா, இந்த உடலியல் மொழி ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. ஆமா. எனக்கு சிக்னல்ல டிராஃபிக்ல நிக்கும்போதோ, அல்லது பாஸ் திட்டும்போது கூட இதயம் வேகமா துடிக்குது. இத நம்ம கண்ட்ரோல் பண்ணி நமக்கு சாதகமா மாத்திக்க முடியுமா? 100% முடியும். அதுக்காகத்தான் இந்த புத்தகத்துல மன மேஜிக் தூண்டுதல், மிராக்கிள் மைண்ட் மேஜிக் ஸ்டிமுலேட்டர் அப்படிங்கிற ஒரு சூப்பரான 3 ஸ்டெப் பயிற்சியை கொடுத்திருக்காங்க. இது நம்மளோட மூளையோட நியூரோபிளாஸ்டிசிட்டிய எப்படி ஹேக் பண்றதுங்கிற சயின்ஸ். இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க, இப்போ நீங்க உட்கார்ந்திருக்கிற இடத்திலிருந்தே இத ட்ரை பண்ணி பாருங்க. ஆமா, ரொம்ப சிம்பிளான 3 ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப், நீங்க அடைய விரும்புற ஒரு இலக்க ஒரு 5 செகண்ட் மனசுல நினைச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அது நேர்ல நடக்கிற மாதிரி ஒரு 4 செகண்ட் கற்பனை பண்ணுங்க. ம். 2வது ஸ்டெப், மறுபடியும் அதே இலக்க ஒரு 5 செகண்ட் ரொம்ப ஆழமா சிந்திங்க. இந்த முறை அதுல இருக்கிற சின்ன சின்ன டீடைல்ஸ், யார் யாரெல்லாம் அங்க இருக்காங்க, என்ன நடக்குதுன்னு ஒரு 4 செகண்ட் ரொம்ப கிளியரா கற்பனை பண்ணுங்க. கரெக்ட். 3வது ஸ்டெப், கடைசியா மறுபடியும் 5 செகண்ட் அந்த இலக்க மூளையோட ஆழத்துல இருந்து யோசிங்க. அத தொடர்ந்து வர்ற 4 செகண்ட்ல அந்த இலக்கு உங்க கண் முன்னாடி அப்படியே நேர்ல நடந்து முடிஞ்சிடுச்சு, நீங்க அத அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னு உங்க உடம்பு முழுசா நம்புற அளவுக்கு தத்ரூபமா கற்பனை பண்ணுங்க. இந்த 5 செகண்ட் 4 செகண்ட் டைமிங் கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம். ஆனா இதுக்கு பின்னாடி தெளிவான நரம்பியல் வேலை செய்யுது. அது எப்படி? முதல் 5 செகண்ட் நீங்க சிந்திக்கிறது உங்க மூளையில இருக்கிற நரம்பு இணைப்புகளை, அதாவது நியூரல் பாத்வேஸை தயார்படுத்துது. அடுத்த 4 செகண்ட் நீங்க கற்பனை பண்றது உங்க உடம்போட வேதியியலையே மாத்துது. ஓ, பாடி கெமிஸ்ட்ரியே மாறிடுமா? ஆமா. இத தொடர்ந்து செய்யும்போது என்ன ஆகும்னா, ஒரு வெற்றியாளருக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கையான உடலியல் மொழி இருக்குமோ,
அதாவது நேராக நிமிர்ந்த முதுகுத்தண்டு, சீரான மூச்சு, முகத்துல ஒரு தெளிவு, இது எல்லாமே உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள வந்துடும். வாவ்! மூளை உண்மையான வெற்றிக்கும் கற்பனையான வெற்றிக்கும் வித்தியாசம் தெரியாம நீங்க அந்த வெற்றியாளரா மாறிட்டதா நம்ப ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம சாதாரணமாக இருக்கும்போதே நம்ம நரம்பு மண்டலத்தை ஒரு வெற்றியாளரோட நிலைமைக்கு டியூன் பண்ணிக்கலாமா? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? இது அமைதியா உட்கார்ந்து பண்ணும்போது ஓகே. திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது நம்ம உணர்ச்சிகள் நம்மள மீறி வெடிக்குமே. அப்போ எப்படி இதை பயன்படுத்துறது? ஆமா, கரெக்ட். அதுக்கு தான் அறிவுசார் நெம்புகோல், இன்டலெக்சுவல் லெவரேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட சொல்றாரு. ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொள்ளும் போது நம்மள அறியாமலேயே பயமோ கோவமோ வந்துச்சுன்னா நம்மளோட உடலியல் மொழி நெகட்டிவா மாறிடும். இதனால நம்ம மூளையோட முன்பகுதி, அதாவது லாஜிக்கா யோசிக்கிற பகுதி ஷட் டவுன் ஆயிடும். கரெக்ட். அறிவுசார் நெம்புகோல் அப்படிங்கிறது என்னன்னா, உணர்ச்சிகளை அப்படியே முழுசா கட் பண்ணிட்டு அந்த பிரச்சனையையோ அல்லது எதிரியையோ வெறும் தர்க்க ரீதியா, அதாவது லாஜிக்கா மட்டும் பார்க்கிறது. இதுக்கு புத்தகத்துல ஒரு சுவாரஸ்யமான உதாரணம் சொல்லிருக்காங்க. ஒரு இருட்டான ரோட்ல நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க. திடீர்னு ஒரு முரட்டுத்தனமான ஆள் உங்களை அடிக்க வர்றான்னு வச்சுப்போம். உடனே நம்ம உடம்பு என்ன பண்ணும்? பயத்துல உறைஞ்சு போகும், இல்லனா திருப்பி அடிக்க பாயும். ஆனா அறிவுசார் நெம்புகோலை பயன்படுத்தி கொஞ்சம் கூட பயப்படாம ஆழமா ஒரு மூச்சு இழுத்து விட்டு எந்த எமோஷனும் இல்லாம ரொம்ப அமைதியா அவனே உற்று பார்த்தா என்ன நடக்கும் தெரியுமா? அந்த இடத்துல அவனோட மூளை பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிடும். ஏன்னா உங்களை தாக்க வரும்போது நீங்க பயப்படுவீங்க, கத்துவீங்கன்னு அவன் மூளை ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கும். ஆமா, அதத்தான் அவன் எதிர்பார்ப்பான். ஆனா நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா எந்த உணர்ச்சியும் இல்லாம உங்களோட உடலியல் மொழியை வெளிப்படுத்தும் போது இவன் ஏன் பயப்படல, ஒருவேளை இவன்கிட்ட ஏதாவது ஆயுதம் இருக்கோ, இல்ல இவன் பெரிய ஆளோ அப்படிங்கிற சந்தேகம் அவன் மூளைக்குள்ள வந்துரும். சூப்பர் லாஜிக். இதனால அவனோட தாக்குதல் வேகம் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். பயங்கரமா இருக்கே. ஆனா பயத்துல இருக்கும்போது நம்ம பார்வை எப்படி மாறுது, நாம எப்படி ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கும் இதுல ஒரு தீர்வு இருக்கு. அதுதான் உளவியல். புகைப்பட நினைவகம், சைக்கோ போட்டோகிராஃபிக் மெமரி. ஆமா, இந்த புரிஞ்சிக்க மூல ஆதாரத்தில் இருக்கிற ஒரு நிஜ கதையை பார்ப்போம். நடுராத்திரியில ஒரு பெண்மணி ஒரு கொள்ளையனால தாக்கப்படுறாங்க. அந்த அதிர்ச்சியிலையும் பயத்திலையும் அவங்களோட உடலியல் மொழி சிம்பதட்டிக் மோடுக்கு போயிடுச்சு. அதாவது அட்ரினலின் அதிகமா சுரந்து அவங்களோட பார்வை ரொம்ப குறுகலாயிடுச்சு. டன்னல் விஷன் சொல்லுவாங்கல்ல, அதுதான். இதனால அந்த திருடனை அவங்க ஒரு பெரிய கொடூரமான அரக்கன் மாதிரி அவங்க மனசுக்குள்ள உருவகப்படுத்திட்டாங்க. போலீஸ் கிட்ட போகும்போது அவங்களால அந்த திருடனை பத்தின சரியான அடையாளங்களை சொல்லவே முடியல. எல்லாமே மிகைப்படுத்தப்பட்டதா இருந்துச்சு. அந்த நேரத்துல தான் அந்த பெண்மணிக்கு இந்த உளவியல் போட்டோகிராஃபர் நினைவகம் உத்திய சொல்லி கொடுக்கறாங்க. இத பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல ஆழமா மூச்சு விட்டு அவங்க உடலியல் மொழியை நார்மல் பண்ணாங்க. அந்த திருடனை ஒரு அரக்கனா பாக்குறத நிறுத்திட்டு ஒரு கேமரா மாதிரி எந்த உணர்ச்சியும் இல்லாம லாஜிக்கா அவனோட உருவத்தை நினைச்சு பார்த்தாங்க. அப்போ ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருந்துச்சு. அவங்க மனசுல அரக்கனா தெரிஞ்ச அந்த திருடன் நிஜத்துல ரொம்ப மெலிஞ்ச சாதாரணமான ஒரு ஆள் அப்படிங்கறது அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. அவனோட முக அமைப்பு, உயரம் எல்லாத்தையும் துல்லியமா போலீஸ் கிட்ட சொல்ல உடனே அந்த திருடனை பிடிச்சிட்டாங்க. பயத்தை ஒதுக்கிட்டா நம்ம மூளை எவ்வளவு பர்ஃபெக்ட்டா வேலை செய்து பாருங்க. சரி, இதெல்லாம் பெரிய பெரிய ஆபத்துகளுக்கு. ஆனா எனக்கு டெய்லி லைஃப்ல வர டென்ஷன் இருக்கே, மாசம் பிறந்தா கிரெடிட் கார்டு பில்ல பார்த்தாலே எனக்கு நெஞ்சு அடக்குற மாதிரி இதயம் வேகமா துடிக்குது. இதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அத எண்ண துடிப்பு, தாட் பீட் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு பதட்டம் வரும்போது இதயம் படபடன்னு துடிக்கிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஆமா, கையெல்லாம் வேர்க்கும். அந்த நேரத்துல கண்ணை மூடிட்டு உங்க மனசுக்குள்ள உங்க இதயம் ரொம்ப மெதுவா, சீரா, நார்மலா துடிக்கிற மாதிரி தொடர்ந்து கற்பனை பண்ணணும். இதுக்கு பேரு சைக்கோ ஃபீட்பேக். இது என்ன பண்ணும்? இது உங்க மூளையில இருந்து வேகஸ் நரம்பு மூலமா இதயத்துக்கு ஒரு சிக்னல் அனுப்பி நிஜமாவே உங்க இதய துடிப்பை நார்மல் ஆக்கிடும். இது செமையா இருக்கே. அடுத்ததா எனக்கு ரொம்பவே தேவையான, நாம எல்லாரும் அன்றாட ஃபேஸ் பண்ற ஒரு பிரச்சனை, ஆதிக்கத்திலிருந்து தப்பித்தல். ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் டாமினேஷன். ஆமா, நம்ம ஆபீஸ்ல பாஸோ அல்லது நம்ம சொந்தக்காரங்களோ நம்மள காரணமே இல்லாம டாமினேட் பண்ண நினைப்பாங்க. நம்மள அடக்கி ஆள நினைப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துல நமக்கு வர்ற கோவத்தையும் கையறு நிலையையும் எப்படி சமாளிக்கிறது? நம்ம சத்தம் போட்டா பிரச்சனை பெருசாகும், அமைதியா இருந்தா நம்மள கோழைன்னு நினைப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுக்காக தான் ஃப்ராங்க் யங் இறுக்கி தளர்த்துதல், கிளின்ச் அண்ட் ரிலாக்ஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ட்ரிக்கை சொல்லிக் கொடுக்கறாரு. ஓகே, அது எப்படி பண்றது? உங்களை யாராவது டாமினேட் பண்ணும்போது உங்க கை விரல்களையோ அல்லது கால் தசைகளையோ ஒரு 2 செகண்ட் ரொம்ப டைட்டா இறுக்கி பிடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 செகண்ட் மெதுவா தளர்த்துங்க.
ஒரு நிமிஷம். ஆபீஸ்ல பாஸ் கத்திட்டு இருக்கும்போது நான் என் கைய முறுக்கி இறுக்கி பிடிச்சா அவர் இன்னும் டென்ஷன் ஆக மாட்டாரா? என்னடா என்னைய அடிக்க வரியான்னு கேட்க மாட்டாரா? இதை எப்படி நாம வெளியே தெரியாம பண்றது? வெளியே தெரியாம தான் பண்ணணும். அதனால தான் ஷூக்குள்ள இருக்கிற கால் விரல்களை பயன்படுத்தலாம், இல்ல தொடை தசைகளை இருக்கலாம்னு சொல்றேன். ஆஹா, ஸ்மார்ட். இதுக்கு பின்னாடி இருக்கிற பரிணாம அறிவியலை நீங்க கவனிக்கணும். நீங்க 2 செகண்ட் தசைகளை இருக்கும்போது உங்க மூளை என்ன நினைக்கும்னா, ஓகே நாம எதிரிய திருப்பி தாக்கிட்டோம் அப்படின்னு நம்பிடும். மூளைய ஏமாத்துறோம். ஆமா, அடுத்த 4 செகண்ட் நீங்க தசைகளை தளர்த்தும் போது, அப்பாடா சண்டையில நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற திருப்பில ரிலாக்ஸ் ஆகுற ஹார்மோன்களை உடம்பு முழுக்க பாய்ச்சோம். இதனால நம்ம பயமும் பதற்றமும் முழுசா போயிடும். உங்க முகத்துல ஒரு அசைக்க முடியாத அமைதியும் தைரியமும் வந்துரும். உங்க பாஸோ அல்லது உங்களை டாமினேட் பண்ண நினைக்கிறவங்களோ உங்களோட இந்த உறுதியான அமைதியான உடலியல் மொழியை பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அவங்க சத்தத்தை குறைச்சிடுவாங்க. அட, நம்ம உடம்ப வச்சே நம்ம மூளையை ஏமாத்துறது எவ்வளவு பெரிய ட்ரிக்கு. இதே மாதிரி திடீர்னு யாராவது ரொம்ப மோசமான நியூஸ் சொன்னாலோ இல்ல ரொம்ப கோபம் வர்ற மாதிரி நடந்துகிட்டாலோ நம்ம பிளட் பிரஷர் எகிரிடும். அந்த நேரத்துல எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, அதுக்கு என் பீடபூமி தாட் பிளாட்டோ அப்படிங்கிற ஒரு மெத்தட சொல்றாங்க. பிளட் பிரஷர் ஏறும்போது நம்ம ரத்த நாளங்கள் சுருங்கிடும். அதை தவிர்க்க மனசுக்குள்ளேயே உங்க ரத்த நாளங்களோட தசைகள் மெதுவா விரிவடைஞ்சு தளர்வதாக கற்பனை பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்க பிளட் பிரஷர் நார்மல் ஆகிடும். அந்த அமைதியான மனநிலையில தான் நீங்க சரியான முடிவுகளை எடுக்க முடியும். 100% உண்மை. சரி, இதுவரைக்கும் நம்மள நாமே இப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு பார்த்தோம். அடுத்ததா மத்தவங்களை எப்படி ஈர்ப்பது, அவங்களை எப்படி நமக்கு சாதகமா மாத்துறது அப்படிங்கறதையும் இந்த புத்தகம் பேசுது. இதுக்கு ஒத்திசைக்கும் இரட்டையர் பிசியலாஜிக்கலி சிங்க்ரோனைசிங் ட்வின் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறாரு. பேரு கொஞ்சம் பெருசா இருக்கே, இது பிராக்டிக்கலா எப்படி வேலை செய்யும்? ஒரு அறிமுகம் இல்லாத நபரையோ அல்லது ஒரு கிளையண்ட்டையும் நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். நீங்க ஒருத்தரை மீட் பண்ணும்போது அவங்கள பார்த்த உடனே உங்க மனசுக்குள்ள அவங்கள உங்களோட மிகச்சிறந்த நண்பரா கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகே. ரொம்ப வருஷம் கழிச்சு உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆட்டோமேட்டிக்கா முகம் மலரும், கண்ணுல ஒரு பிரகாசம் வரும், உதட்டுல ஒரு உண்மையான சிரிப்பு வரும். எக்ஸாக்ட்லி. இது அறிவியல் மொழியில சீக் ஸ்டிமுலஸ், அதாவது கண்ண தூண்டுதல் அப்படின்னு சொல்வாங்க. உங்க முகத்துல ரத்த ஓட்டம் அதிகமாகும், உங்க உடலியல் மொழி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா மாறும். இத பாக்குற எதிராளியோட மூளையில இருக்கிற மிரர் நியூரான்ஸ் உடனே வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமா, உங்க முகத்துல இருக்கிற அந்த நட்பான சிக்னல்களை அவங்க மூளை கேட்ச் பண்ணி அவங்கள அறியாமலேயே அவங்களோட உடலியல் மொழியையும் உங்களை போலவே அமைதியா நட்பா மாத்திடும். அவங்களும் உங்களுக்கு சாதகமா நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது சூப்பரா இருக்கே. அப்போ நம்மள காரணமே இல்லாம வெறுக்கிறவங்க அல்லது நமக்கு எதிரியா இருக்கிறவங்க கிட்டயும் இது வேலை செய்யுமா? கண்டிப்பா வேலை செய்யும். உங்களை வெறுக்கிறவங்கள பார்த்த உடனே நீங்க டென்ஷன் ஆகாம உங்களோட உடலியல் மொழியை அதோட இயல்பு நிலைக்கு கொண்டு வரணும். அதாவது பிசியோலாஜிக்கல் நார்மல். ரொம்ப நார்மலா அமைதியா இருக்கணும். அவங்க கோபமா இருக்கும்போது நீங்க எந்த ரியாக்ஷனும் இல்லாம ரொம்ப அமைதியா இருக்கிறத பார்த்தா உங்களோட அந்த தெளிவான உடலியல் மொழி அவங்களோட கோபத்தை தானாவே கரைச்சிடும். உறவுகள்னு வரும்போது இது கணவன் மனைவி உறவுக்கும் ரொம்பவே உதவும்னு நினைக்கிறேன். பல வருஷ திருமண வாழ்க்கையில ஒரு கட்டத்துல ஒரு சின்ன சலிப்பு வர்றது சகஜம்தான். ஒருத்தர் ரொம்ப சாதாரணமா எடுத்துப்பாங்க. ஆமா, அந்த மாதிரி நேரத்துல தாம்பத்திய உறவுல பழைய உற்சாகத்தை மீண்டும் கொண்டு வர ஒருத்தர் தன்னோட துணைய பாக்குற விதத்தை மாத்தணும். வழக்கமா பாக்குற அந்த சலிப்பான மனநிலைய மாத்திட்டு தங்களோட துணைய ஒரு புதுசான கவர்ச்சியான நபரா மனசுக்குள்ள கற்பனை பண்ணிக்கணும். அப்படி கற்பனை செய்யும்போது நம்ம மூளையில டோபமைன், ஆக்சிடோசின் மாதிரி காதல் ஹார்மோன்கள் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். முந்தைய காதல் நாட்கள்ல இருந்த அதே இளமை துடிப்பும் உற்சாகமும் உடல் முழுக்க பாஞ்சி அந்த உறவுல ஒரு பெரிய புத்துணர்ச்சியை கொண்டு வரும். வாவ், நம்ம கற்பனைக்கு நம்ம நரம்பு மண்டலம் இவ்ளோ சீக்கிரமா ரியாக்ட் ஆகுதுங்கிறது உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. சரி, மனச வச்சு இதெல்லாம் பண்றோம். ஆனா உடம்புல ஏற்படுற நாள்பட்ட சிறு சிறு வலிகளை எப்படி போக்குறது? முக்கியமா இன்னைக்கு பலருக்கும் இருக்கிற மூட்டு வலி, முதுகு வலி, இதையும் மூளைய வச்சு சரி பண்ண முடியுமா? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. முதுகு வலிய போக்க மூலக்கதையில ஒரு உதாரணம் சொல்லியிருக்காங்க. உங்களோட முதுகுத்தண்டை ஒரு விரைப்பான ரப்பர் தடியா கற்பனை பண்ணுங்கன்னு சொல்றாரு. கொஞ்சம் இருங்க. வெறும் கற்பனை பண்ணா மட்டும் வலி போயிடுமா? இல்ல இது எப்படி சயின்டிஃபிக்கா வேலை செய்யுது? இது வெறும் பிளாசிபோ எஃபெக்ட் மட்டும் கிடையாது. நீங்க உங்க முதுகுத்தண்டை ஒரு விரைப்பான ரப்பர் தடியா கற்பனை பண்ணும்போது உங்க மூளை உங்க முதுகு தசைகளுக்கு ஒரு சிக்னல் அனுப்புது. ஆட்டோமேட்டிக்கா நீங்க கூன் போடாம நிமிர்ந்து உட்காருவீங்க. உங்களோட தோரணை சரியாகும்.
தப்பான பாஸ்டர்னால வந்த வலி நீங்க தொடர்ந்து இப்படி சரியா உட்காரும்போது தானாகவே மறைய ஆரம்பிச்சிடும். மனசு உடம்ப சரி செய்யற விதம் இது. இது ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு. அப்போ வலிய போக்க முடியும்னா வயசாகுவதை தடுக்க முடியுமா? எப்பவுமே இளமையா இருக்க முடியுமா? இளமையா ஃபீல் பண்றதுக்கு நம்ம செல்களை நாமளே ஏமாத்தலாம். நீங்க ஒரு 25 அல்லது 30 வயசுல இருக்கும்போது உங்க உடம்புல எவ்வளவு எனர்ஜி இருந்துச்சு, எவ்வளவு உற்சாகமா இருந்தீங்க. அந்த துடிப்பான உடலியல் மொழிய இப்போ உங்க உடம்புலயே உணர்வது போல மனமேஜிக் தூண்டுதல் மூலமா தொடர்ந்து கற்பனை பண்ணிட்டு இருங்க. நீங்க அப்படி தொடர்ந்து ஃபீல் பண்ணும்போது உங்க உடம்பு மீண்டும் அதே இளமையான உடலியல் மொழிய பேசத் தொடங்கும். உங்களோட செல்லுலர் ஆக்டிவிட்டி மாறி முதுமையோட அறிகுறிகள் தள்ளி போடப்படும். இது நிஜமாவே ஒரு மைண்ட் ப்ளோயிங் கான்செப்ட் தான். சரி, நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஒட்டுமொத்தமா சொல்லணும்னா நம்ம விழிப்பு மனசு அப்படிங்கிறது நம்ம உடம்போட நரம்பு மண்டலத்தை இயக்குற ஒரு பவர்ஃபுல் ரிமோட் கண்ட்ரோல். அந்த ரிமோட் வேற யார் கையிலயும் இல்ல, உங்க கையில தான் இருக்கு. உடலியல் மொழி, மன மேஜிக் தூண்டுதல், அறிவுசார் நெம்புகோல், இது எல்லாமே நம்ம உடம்பையும் மனசையும் நாமளே ஹேக் பண்றதுக்கான சூப்பரான டூல்ஸ். இதையெல்லாம் தாண்டி நிறைவாக ஒரு விஷயத்த உங்களை யோசிக்க சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க. நம்மளோட சின்ன சின்ன கற்பனைகளுக்கும் எண்ணங்களுக்கும் நம்ம உடம்பு இவ்ளோ வேகமா இவ்ளோ பாசிட்டிவா ரியாக்ட் ஆகுதுன்னா, இத்தனை வருஷமா உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனங்கள், உங்களுக்கு இருக்கிற சில நோய்கள், தேவையில்லாத பயங்கள், இது எல்லாமே நீங்க அறியாமலேயே பல வருஷமா நெகட்டிவா கற்பனை பண்ணி பழகிய ஒரு தவறான சிந்தனையோட விளைவா கூட இருக்கலாம் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பழைய நெகட்டிவான ஸ்கிரிப்ட இன்னைக்கு நீங்க கிழிச்சு போட்டுட்டு ஒரு புது ஸ்கிரிப்ட எழுத ஆரம்பிச்சா, நாளைக்கு நீங்க எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மனிதரா மாறுவீங்க? ரொம்ப ஆழமான சிந்திக்க வேண்டிய கேள்வி. இதற்கான பதில இத கேட்டுட்டு இருக்கிற நீங்களே உங்க மனசுக்குள்ள தேடி பாருங்க. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீச் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. ஆமாம், இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.